அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொண்டக்கடலை புலாவ். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கல்லுப்பு, இஞ்சி பூண்டு விழுது, புலாவ் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம். கொண்டக்கடலை நான் 2 வகை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். புதினா, கொத்தமல்லி. முதல்ல கொண்டக்கடலையை வேக வைக்க போகிறோம். கொண்டக்கடலையை நான் 12 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொண்டக்கடலை ஊற வச்ச தண்ணி. மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வைங்க. கொண்டக்கடலை நல்லா வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எல்லா மசாலாவும் அது கூட சேர்க்க போகிறேன். மசாலா நல்லா வாசனை வந்த உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வதங்கின வெங்காயம் தக்காளியை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். வெங்காயம், தக்காளி, மசாலா இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். 1க்கு 1.5 இதில் தண்ணி நான் இது கூட சேர்க்குறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு 3 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிருங்க. 3 விசில் முடிஞ்சிருச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். மெதுவாக கிளறுங்க. கொத்தமல்லி தூவிக்கோங்க. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான கொண்டக்கடலை புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஹோல் மீல் ரெசிபி. இதில் ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. இது சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபின்றனால ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்துன்னா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.